இறைவா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 42 ஆண்டு கால ஜோதிடம் மற்றும் எண்கணித பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மகதன் சேகர் ராஜா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்காரு. ஒவ்வொரு தேதியிலும் பிறந்தவங்களுக்கான அந்த தேதியில பிறந்ததற்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் அவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வளம் சேர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். 26ஆம் தேதிக்கு குறியீடு பைரவர். பைரவர் இறைவனோட ஒரு கனெக்டிவிட்டி தான். பைரவர் கோயில் தான் இருக்குது. நிறைய கோயிலில் பைரவர் இருக்கிறாரு. கைலை மலைக்கு போனீங்கன்னா கூட கைலை மலைக்கு யாருன்னா போனீங்கன்னாக்கா இங்கே கீழே எமத்துவாரம் இருக்கும். எமத்துவாரில் இருந்துட்டு கைலை மலைக்கு போகிறோம், நம்ம நடந்து போகிறோம், இல்லை கோடாவில் போவோம். ஃபஸ்ட்டு டைம் போகிறவங்க மட்டும், நான் 5 முறை போயிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நம்ம நடக்கிறோம்னாக்கா நமக்கு வழி காட்டும். அங்கே ஒரு பைரவர்லாம் பார்த்திங்கனாக்கா பெரிய சிங்கம் மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய தலை, ஓட்டமெல்லாம் பெருசாக இருக்கும். பக்கத்துலேயே நம்ம கூட நடந்தே வரும். அவர் நமக்கு வழி காட்டுறாராம். நம்மளை முதல்ல இப்படி பார்ப்பார், நம்ம நடக்க வைப்பார், நம்ம போய்கிட்டே இருக்கணும். இவங்க எங்கன்னு அந்த 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 லெவலில் தான் அதுவும் அப்படியே வரும். கைலை மலை லாஸ்ட்டில் மலை வந்துட்டதுக்கப்புறம் 14 கிலோமீட்டர் அது, அதை பறிக்கிறான்னு சொல்லுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் அவர் இறங்கி போயிடுவார். புதுசாக வரவங்களுக்கு மட்டும் தான் வருவார். அந்த சக்தி எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, அது சிவனுடைய உள்ள சிவனோட உயிரோட்டம் உள்ளவர். அவர் அவ்வளோ சக்தி உள்ளவர். அப்போ உங்களுக்கு நீங்கள் 26ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பைரவர் தான் உங்களுக்கு கனெக்டிவிட்டியான கடவுள். அது மட்டும் இல்லை, ஏன் பைரவர் சொல்கிறோம், அது ஒரு இடத்துல ஓய்வே இருக்காது. அதே நேரத்தில் வந்துட்டு 26ஆம் தேதி யார் கேட்டாக்க பெண்கள் தான் அதிகம் இருப்பாங்க. 92-95%. எப்படி பைரவரை நம்ம என்ன சொல்கிறோம், நாய் வழக்கமாக கலவைக்கு அதை சொல்ல வேண்டியது நாயின்னு சொல்லுவோம். அதுக்கு கோயில் பட்டும்போது பைரவர் சொல்லுவோம். அது எப்படி உழைச்சிக்கிட்டே இருக்குது. 26ஆம் தேதி பிறந்தவங்களும் அவங்க வீட்டுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி பைரவர் வந்துட்டு நம்ம கோயிலில் வந்து கடவுளாக தெய்வமாக வணங்குறோம், 26ஆம் தேதி பிறந்தவங்களும் தெய்வமாக தான் வணங்கணும். காரணம், அந்த வீட்டுக்கு அவங்க பிறந்ததே தெய்வத்தினுடைய மறுபிறவியாக பிறந்திருப்பாங்க. அந்த வீட்டுக்கு கேரிங் அவங்கள மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் பிறந்திருந்தாலும் சரி, அவ்வளோ சக்தியும் அவங்ககிட்ட இருக்கும், இன்ட்யூஷன் பவரும் இருக்கும். ஸோ இந்த உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸே போட்டிருந்தாலும் 26ஆம் தேதி பிறந்த பெண்கள் உங்களுடைய குறியீடு பைரவரை போட்டுக்கோங்க. சிம்பிள் கூட பைரவரை வச்சுக்கிறீங்க. ஆனால் வழிபாடு அம்மன் தான். அதாவது சிவனுக்கு உண்டானது நான் சொல்லிட்டேன், ஆனால் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டு அம்மன் தான். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃப்பில் பல கட்டத்தில் இருந்துட்டு கடந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அடுத்து 27ஆம் தேதி. 27ஆம் தேதிக்கு என்ன சொல்லலாம் குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல பாம்பு. ஐயோ என்ன சார் நல்ல பாம்பு சொல்லிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சிம்பிள் தான். நல்ல பாம்புகிட்ட பழகி பாருங்கள் அப்படிங்கிற நம்பர். ஏங்க நாங்கள் பார்த்தாலே பயந்து ஓடிடுவோம், காலத்தோறும் ஓடி போயிடுவோம், எங்களை போய் பழகி பார்க்க சொல்கிறீங்க. இல்லை அப்படி சொல்லலை, 27ஆம் தேதி பிறந்தவங்ககிட்ட பழகி பாருங்கன்னு சொல்ல வந்தேன். பழகி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பாம்பு எப்படி ஒரு சீரும் ஒரு போடும், ஜென்மத்துக்கு அது பக்கமே போக மாட்டாங்க. அதே தான் 27ஆம் தேதி பிறந்துக்கிட்ட நல்லா பழகி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பேசுகிற போல தான் இருக்கும். ஒரு போட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்க, ஜென்மத்தை அவங்க முகத்தையே பார்க்க முடியாது, அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது நியாயமாக இருக்கிற போல் இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு. ஆனால் 27ஆம் தேதி யாருன்னு கேட்டால் ஜென்ஸு தான். 90-95% அவங்க தான் இருப்பாங்க. அப்போது இந்த 27ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குறியீடு நல்ல பாம்பு தான். நல்ல பாம்புக்கிட்ட பழகிறது தான் இவங்ககிட்ட பழகிறதுக்கே சமம். அப்படியே இருப்பாங்க. ஐயோ குறியீடு வேறு பார்த்து பயங்கரமாக வேறு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையாக அப்படி தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் என் பையன் வந்து அவங்ககிட்ட பேசவே முடியாது, அப்படி தான் இருக்கிறான், அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ரைட், உங்கள் குறியீடு நல்ல பாம்பு, சரிங்களா? ரைட், அதை குறியீடாக போட்டுக்கிறலாமா? போடுங்க. உங்களை பார்த்தாலும் பயம், உங்கள் குறியீடு பார்த்தாலும் பயப்படட்டும் எதிராளி. எதிராளி பயப்படணும் தானே, போடுங்க. குறியீடும் அது போடுங்க. ஆனால் உங்களுடைய வழிபாடு எதுன்னா சிவன் தான், சிவ வழிபாடு தான். ஏன்னா பாம்புன்னாவே அது அவர் வேறு யாரும் கிடையாது, வெறும் சிவன் தான். அந்த சிவனுடைய பவர் தான் அந்த பாம்பு. அதனால் வந்துட்டு நல்ல பாம்பை போட்டுக்கோங்க குறியீடாக. நீங்கள் வணங்குறது சிவன் தான். எந்த நேரத்துலையும் சிவன் வழிபாடு இல்லாமல் நீங்கள் யாரும் 27ஆம் தேதி ஜெயிச்சிட முடியாது. அது மட்டும் இந்த குறியீடோட கடவுளை ஏன் செய்ய சொல்கிறேன்னா, அதெல்லாம் உங்களுடைய கனெக்டிவிட்டி.
நீங்கள் அந்தையோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி நீங்கள் அது குறியீடோடு இதையும் சேர்த்து வணங்குனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள் மனுஷன்னா இருக்கும், இல்லாமல் இல்லை, யாரும் இல்லை. இந்த கடவுளும் சேர்த்து வணங்கும்போது எந்த கடவுளை வணங்கணுங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு சிவன் தான். நீங்கள் அதை வணங்கும் போகும்போது உங்கள் லைஃபு இலகுவாக இருக்கும், லேசாக இருக்கும் எல்லா காரியமும். கண்டிப்பாக இது இந்த 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 கொடுக்கப்பட்ட இந்த செய்தி எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ 28க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 28னுடைய குறியீடு பெண் யானை. ஓஹோ, 28க்கு பெண் யானை. ஆமாம், அந்த ஏன் பெண் யானை சொல்கிறோம்? ஆண் யானை பெண் யானை எல்லாம் ஒன்று தானே. இந்த பெண் யானை அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லி கடந்து போயிட முடியாது. ஆண் யானைக்கு இப்போ ஒவ்வொருத்துக்கும் அந்த மனுஷனுக்கு எப்படி வித்தியாசம் வேறுபடுதோ அதே மாதிரி விலங்கினருக்கும் வேறுபாடு இருக்கும். ஆண் யானை வந்து பார்த்திக்கிட்டிங்கனாக்கா இந்த சில 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 வீடுகளில் பார்த்திங்கனாக்கா குழந்தை பிறந்துச்சுனாக்கா வளர்க்குறதெல்லாம் யாருன்னு பார்த்திங்கனாக்கா அதிகமாக ஓவர் கேரிங் எடுத்துன்னா ஆணாக தான் இருப்பாங்க. அதுமாரி இந்த பெண் யானை குட்டி போட்டால் கூட அது அதிகமாக யார் கூட இருக்குன்னா ஆண் யானை கூட தான் இருக்கும். சிங்கமும் அதே தான். குட்டி போட்டது பெண் சிங்கம் குட்டி போட்டால் கூட அது ஓவராக கேரிங் எடுக்குது ஆண் சிங்கம். அப்படி தான் மனிதன்கிட்ட அப்படியே அதனோட இன்வால்மெண்ட்லாம் அவங்ககிட்ட அப்படியே இருக்கும், ரெசம்பிளன்ஸ்லாம் இருக்கும். இந்த பெண் யானைக்கும் அதுதான். ஆனால் பெண் யானைக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குன்னாக்கா, இந்த ஆண் யானைக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதோட 2 மடங்கு சக்தி இருக்கும் பெண் யானைக்கு. அது இல்லாமல் அதை முதல்ல சொன்ன மாதிரி இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இறை சக்தியும் உண்டு. பெண் யானைக்கும் டபுள் மடங்கு இறை சக்தி அதிகம். ஆண் யானைக்கு என்ன இருக்கோ அதோட 2 மடங்கு இருக்கும். அதனால் வந்துட்டு பெண் யானைக்கு வந்துட்டு உங்களுடைய குறியீடு பெண் யானை. நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டால் கூட அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு பெண் யானையே போடுங்க. ஏன்னா ஆண் யானை வேறு, அது 17ஆம் தேதி சொல்லியிருப்போம். நீங்கள் 28, உங்களுக்கு குறியீடு பெண் யானை. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் கூட பெண் யானையை போடக்கூடாது, ஆண் யானைக்கு தான் போடணும். ஏன்னா நீங்கள் 28ஆம் தேதியிலையா போட்டிங்கனாக்கா உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரும். உங்களுடைய வழிபாடு, இறை வழிபாடு எதுவாக இருந்தால் சரியாக இருக்குன்னாக்கா விநாயகர் தான். அதே விநாயகர் தான். ஏன்னா விநாயகரனுடைய இது இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தை நம்ம ஒரு லெட்ரு எழுதுகிறோம். லெட்ரு எழுதுனா கூட பிள்ளையார் சொல்லி போடாமல் எழுத மாட்டோம். அதனால் பிள்ளையார் சொல்லியை போடணும், போட்டு தான் எழுதுகிறோம். காரியமும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கிடக்கும். அதுமாரி ஃபெஸ்டிவல் கூட வருது. ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவலே யார் வருவானாக்கா முதல்ல விநாயகர் சதுர்த்தி தான் வரும். விநாயகர் சதுர்த்தி முதல்ல வந்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பண்டிகையாக வரும். செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக செப்டம்பர் மாதம் வந்துடுவார் விநாயகர் சதுர்த்தி. அப்படியே ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். எல்லா பண்டிகையும் பின்னாடி தான் வரும்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி. அதுமாதிரி நம்ம எழுதுறதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறோம். உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் விநாயகரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் விடாமல் தொடர்ச்சியாக அவருடைய ஃபோட்டோவை பையில் வச்சுக்கொள்ளுங்க. எதுனா வேணும்னாக்கா அந்த ஃபோட்டோ கிட்ட பேசுங்கள், சொல்லிடுங்கள், கன்வே பண்ணிடுங்கள். அவர் ஈஸியாக முடித்து கொடுப்பார் எல்லாத்தையும். அதனால் விநாயகரை நீங்கள் விட வேண்டாம். 28ஆம் தேதியினுடைய குறியீடு பெண் யானை. 29ஆம் தேதியினுடைய குறியீடு கருங்குரங்கு. இந்த கருங்குரங்குன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னாக்கா விசேஷம் உண்டு. ஏன்னா பொதுவாகவே நம்ம சொல்கிறது மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடி குரங்கு இணை தான் முதல். குரங்குலேருந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி தான் மனிதன் வந்து அப்படி தான் நம்ம ஆராய்ச்சி சயின்டிஃபிக் சொல்லுது. இந்த கருங்குரங்கனுடைய இது வந்துட்டு வழக்கமாக குரங்குக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி கருங்குரங்கு இருக்கும். பொதுவாகவே குரங்கு வந்து நம்ம அனாவசியமாக டக்குன்னு குரங்குன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் ஆஞ்சநேயனுடைய உருவம் பொறித்தவர். அதனால் ஒரு 2 வாட்டி சொல்ல 3ஆவது வாட்டி இல்லை ஆஞ்சநேயர் வந்து நம்ம எங்கள் வீட்டுக்கு ஆஞ்சநேயர் வந்துட்டு போனோன்னவங்க குரங்கு தான் அப்படி சொல்லுவோம், மங்கியே தான். அப்போ கருங்குரங்கு வழக்கமாக உள்ளது குரங்கு காட்டிலும் கருங்குரங்குக்கு வீரியம் அதிகம், சக்தி அதிகம். அது பார்க்குறதுக்கு தான் சாஃப்டாக இருக்கிற போல் இருக்கும். அது சாஃப்டே கிடையாது. அது ரொம்ப உக்கிரமானது. அது பார்த்தாக்காவே என்னமோ சாஃப்டாக இருக்கிற போல் இருக்கும். 29ஆம் தேதி பிறந்தவங்களும் அதான். 29 யாருன்னு கேட்டால் அதிகமாக பெண்கள் தான். 28க்கு ஆண் பெண் 2 இருப்பாங்க. 29 ஒன்லி பெண்ணு தான். 92-95% சாஃப்டாக இருக்கிற போல இருப்பாங்க. சாஃப்டே கிடையாது. எப்படி அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கருங்குரங்குக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது.
அந்த கருங்குரங்கினுடைய அது இந்த காற்று வெளியே விடும் பாருங்க, அந்த காற்றை உள்ளே வாங்கினாக்கா அதில் ஒரு சக்தி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி, அது வந்து குணமாயிரும். அதுக்காக நம்ம கருங்குரத்தில் போய் நிற்க முடியாது. சொல்கிறோம், ஏதோ ஒவ்வொருத்துக்கிட்டும் ஒரு ஒன்று சக்தி இருக்குது. அப்போது உங்களுடைய குறியீடை நீங்கள் கருங்குரங்கு போட்டுக்கலாம் உங்கள் ட்ரெஸ்ஸில். ஏன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயமுறுத்துறா போல தான் இருக்கும் உருவம்லாம். அதை பார்த்தாக்கா அது பண்ணுற வேலையெல்லாம் சாப்பிட்டா இருக்கிற போல இருக்கும். ஆனால் அது அப்படி ஒரு பார்வை பார்த்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். அதேமாரி 29 தேதிக்கிட்டும் ஆள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னு வைங்களேன், என்னடா நல்லா இவ்வளோ சாப்பிட்டா இருந்தால் இப்படி இருக்காங்க, அதுதான் அவங்களுடைய நேச்சரு. பயங்காட்டுறது தான். பாம்பு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அப்படி போட்டு அப்படி சீர்ன மாதிரி தான் பயந்து ஓடி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று உண்டு. உங்களுடைய குறியீடு 29 கருங்குரங்கு போட்டுக்கோங்க, சிம்பிளாகவும் போட்டுக்கிறங்க. உங்களுடைய வழிபாடு எதுவாக இருந்தால் சரினாக்கா சித்தர் வழிபாடு தான். உங்களுக்கு சித்தர் வழிபாடை விடவே கூடாது அட் எனி காஸ்ட்டு. நீங்கள் எல்லா கடவுளும் கும்பிடுங்க, குலதெய்வம் கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. அந்த சித்தர் வழிபாடு மட்டும் விடாமல் தொடர்ச்சியாக பிடிச்சு கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வர பல இன்னல்கள் எல்லாம் ஈஸியாக போய்கிட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ கொடுக்கப்பட்ட மெசேஜ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.